கருவாட்டு கறி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேங்க. கருவாட்டை ஊற வச்சுக்கணுங்க. மொச்சையும் ஊற வச்சுக்கணும். கறிக்கு உள்ள ஜாமான் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மொச்சையை நல்லா வேக வைக்கணுங்க, சாஃப்டாகிற வரைக்கும். வெங்காயம் ஒரு 2, இஞ்சி பூஞ்சி இடிச்சது, பழுத்த மிளகா 1, தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கருவாட்டு, வெந்தயம், சீரகம், பெரிய சீரகம், கடுகு. வாங்க எப்படி சமையல் செய்து பார்க்கலாம். மீன்களி மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், சின்ன சீரகம் 1 ஸ்பூன், பெரிய சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. வெண்டைக்காயை கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கிங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கிங்க. பிறகு இஞ்சி பூண்டு விழுது போடணும். தாளிக்கிறது ஜாமான் போடணும். தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டோங்க, நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க. எல்லாம் வதங்கிருச்சுங்க. இப்போதைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. வதக்கிட்டு அதோட கத்திரிக்காயும் சேர்த்துக்குங்க. இதை எண்ணெயில் வதக்கினா நல்லா இருக்குங்க கத்திரிக்காய். பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால ஹாட் வாட்டரில் அந்த சாந்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. ஒரு கொதியில் கொஞ்சோன்னு தண்ணி சேர்க்கணுங்க. ஓகே, புளி சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. மொச்சையை போட்டுக்குங்க. பிறகு கருவாடை போட்டுக்குங்க. வெண்டைக்காவை சேர்த்துக்குங்க கடைசியாக. ஸோ இவ்வளோ தாங்க மெத்தட். ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள்.